குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. இன்று திதி 4:46 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 10:06 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் காலை 8:02 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 4:46 வரை தைத்துளம், பின்பு மாலை 3:36 வரை கரசேகரணம், பின்பு வணிசேகரணம் ஆரம்பமாகும். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, நண்பகல் 1:30 2 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 10:06 வரை மிருகசீரிஷம். அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த முடக்கு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. இந்த முடக்கு நட்சத்திரம் சில பேருக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முடக்கு நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் பாவம் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். ஆனா அந்த பாவத்தை விட அந்த பாவத்தில் நிற்கின்ற கிரகங்கள் என்ன அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க உங்களுடைய ஜாதகத்தை யார்கிட்டயாவது காமிச்சு எந்த பாவம் முடக்கா இருக்குன்னு பார்த்து அந்த பாவத்துக்கு உரிய கோவிலுக்கு சென்றால்தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் பிறக்கும். எது அப்படின்னா, இப்ப லக்னம், அப்படி லக்னமே முடக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த லக்னத்துல எந்த கிரகம் ஒன்னாலும் இருக்கலாம். இப்ப செவ்வாய் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், எது ஒன்னாலும் இருக்கலாம். அப்ப லக்னன்றது யாரு? நீங்க. உடல் உயிர் எல்லாமே நீங்க தான். அப்போ அதுவே முடக்கா வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல்ல சுறுசுறுப்பு இருக்காது, அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு இருக்கும், எந்த விதமான ஒரு மேன்மை முன்னேற்றம் இருக்காது. அது மாதிரி ஒரு பாவத்துக்கும் இருக்கு. அந்த பாவம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த ராசியில உட்கார்ந்துருக்கு பார்க்கணும். இப்ப விருச்சிக லக்னமே வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம். லக்னாதிபதி யாரு? செவ்வாய். லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3ஆம் பாவம் முடக்கா வருதுன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் பாவம் முடக்கா வருது. அப்ப அந்த 3ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, உதாரணத்துக்கு சனி பகவானே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் விளக்கமா சொல்றேன், இதை விட விளக்கமா யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த ஜோதிடரும் சொல்றதே இல்லை, விளக்கத்தை கொடுக்கறதே இல்லை. இப்போ அந்த 3ஆம் பாவம், அப்ப விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லி 3ஆம் பாவம் எது வரும்? மகரமா வரும். அப்போ மகரத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவானே அதே இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அங்கே இருக்காரு. சரி, அப்ப அந்த மகரத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திராடம் இருக்கு, திருவோணம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். உத்திராடம், திருவோணம் 4 பாதமும் இருக்கும். அதே மாதிரி உத்திராடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாதம் இருக்கும்.
அவிட்டம் 3 பாதம் இருக்கும். அப்ப 9 பாதம் வந்துருச்சுங்களா? சரி, இப்போ இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இந்த மகர ராசி. மகர ராசி அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அங்கே இருக்காரு. எந்த சாரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அவர் அவிட்டத்துல இருக்காருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே. எதுல? அவிட்டம். அவிட்டம்னா எந்த கிரகம்? செவ்வாயினுடைய கிரகம், செவ்வாயினுடைய சாரம். அப்போ இங்க லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் யாரோட போய் சேர்ந்திருக்காரு? சனி பகவானோட சேர்ந்திருக்காரு. அப்போ சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து இந்த இடத்துல செயல்பாடு இருக்கிறதுனால இவர்களுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அப்ப அதுதான் உங்களுக்கு முடக்கு. எது முடக்கு? 3ஆம் பாவம் முடக்கு. அது செவ்வாய் சாரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு சகோதரர்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு தொழில் செய்தாலும் நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அப்படியே அமுங்கி இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும். இப்ப புரியுதுங்களா? 3ஆம் இடம் சகோதரக்காரகன், முயற்சி, தொலைத்தொடர்பு, பக்கத்து வீடு எல்லாம் சொல்லலாம். சில பேருக்கு பாருங்களேன், பக்கத்து வீட்டுல நல்லா பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். இது எதனால அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இத முடக்கு அங்க போய் உட்காரும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்போ இது உடைக்கணும்னா எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? அந்த முடக்க உடைக்கிறதுக்கு சனி பகவானோட செவ்வாய் சேருது. சனியும் செவ்வாயும் ஒன்றாக இணைது. அப்போ போராட்ட வாழ்க்கை. நல்லா என்ன ஒரு 10 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த 10-15 வயசு வரைக்கும் படிப்பு அதுல அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையா மாறிடும். இதற்கு உண்டான கோவிலுக்கு நம்ம செல்லணும். அப்படி செல்லும் போது நமக்கு அந்த முடக்கு உடையும். உடையும் போது வாழ்க்கையில கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு முன்னேற்றத்தை நம்ம பெறலாம். எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான். புரியுதுங்களா? இப்போ சில பேர் கேக்குறாங்க, முடக்குனா என்னன்னே தெரியல அப்படின்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம், ஏன்னா ஆவணி மாசம் பிறந்துச்சு இல்லைங்களா? அப்ப சூரியன் எங்க வருவார்? சிம்மத்துல வந்துருவார். சிம்ம லக்னம், லக்னத்திலே சூரியனும் சுக்கிரனும். புத பகவான் வக்ரம், அதனால இங்கதான் இருப்பார், இல்லைன்னா கடகத்துலதான் இருப்பார். கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, நம்ம இப்ப முடக்கு எத்தனாவது பாவம் பார்த்தோம்? நம்ம நேற்றைய தினம் 3ஆம் பாவம் பார்த்தோம். இப்ப 4ஆம் பாவத்துக்கு முடக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நான் சொன்ன திருஷ்டி ஒடி உண்மையிலே நிறைய பேரு போட்டுட்டு நல்லா இருக்குமா, நாங்க ஒரு முறை போட்டதுக்கே நல்லா இருக்கு, அப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க வாரத்துக்கு ஒரு முறை போட்டா நல்லாவே இருக்கும், அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில சொல்லுவாங்க, செய்வினை தோஷத்தை கூட நம்ம உடனே எடுத்துடலாம். ஆனா இந்த கண் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லுவா, கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணாடி படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த கண் திருஷ்டிக்கு தேவையான பொருட்கள், அதுல 17 பொருட்கள் இருக்கும். எல்லாம் நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? கல் உப்பு எடுப்போம், மிளகாய் எடுப்போம், அது கூட 2-3 பொருள் சேர்த்து சுத்தி போடும். ஆனா இதுல 17 பொருட்கள் இருக்கும். அப்ப அந்த 17 பொருட்களையும் வைத்து நம்ம சுத்தி போடும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி, ஒரு அடிக்கு ஒரு அடி. இந்த குலதெய்வம் வீட்டுக்குள் வருவதற்கான ஒரு யந்திரம், தனவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம்,
கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு, கல்வி, இதற்கு உண்டான தாய்த்து எந்திரம் கொடுக்கப்படும். வேணுன்றவங்க அணுகலாம். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல வரா மாதிரி வரும், அத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப 4ஆம் பாவம் முடக்கு அமைந்தால் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? மேஷம் விருச்சிகமாக அமைந்தால் செவலூர் பூமிநாத சுவாமி புதுக்கோட்டையில இருக்கு, அங்கு சென்று வரணும். ரிஷபம் துலாமாக இருந்தால் திருச்சியில இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாத சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. மிதுனம் கன்னி அப்படி இருந்தால் சவுந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு. கடகமாக அமைந்தால் பவானி சங்கமேஸ்வரர். சிம்மமாக அமைந்தால் திருவேடகம் சோழவந்தான், மதுரை அருகில் இருக்கின்ற திருவேடகம் சோழவந்தான்ற கோவிலுக்கு சென்று வர வேண்டும். தனுசு மீனமாக இருந்தால் சென்னையில் உள்ள சிறுவாபுரி பாலமுருகன் கோவிலுக்கு. மகரம் கும்பமாக இருந்தால் வயலூர் முருகன். ராகுவாக இருந்தால், ராகு அந்த இடத்துல 4ஆம் பாவத்தில் அமைந்திருந்தால் தென் திருப்பேரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திருநெல்வேலியில தின் திருப்பேரை பெருமாள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இது ரொம்ப சிறப்பான கோயில். தென் திருப்போரைன்னு சொல்றது பெருமாள். அது அந்த பெருமாள் கோயில்ல போயிட்டு சாதாரணமாகவே அங்க போய் ஒரு வாழையில போட்டு அரிசி போட்டு தேங்காயில விளக்கேற்றிட்டு வந்தா ரொம்ப சிறப்பு. கேது இருந்தால் திருமுருகன் பூண்டி திருப்பூர்ல இருக்கு, அங்கு சென்று வழிபாடு பண்ணி வந்தால் சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது வியாபாரத்திற்காக கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு வசம்பு, அது கூட அருகம்பில் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உலகில் நடவடிக்கைகள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பயணம் சார்ந்த செயல்ல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். நீங்க யாரிடமாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து கூட உதவிகள் எதிர்பார்த்திருந்தால் அந்த உதவி கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் துணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. அஸ்வினி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள்ல சிறு அலைச்சலுக்கு பிறகு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி இந்த தோடு காதுக்கு தோடு வாங்கக்கூடிய சில பேரு அது வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அது வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உத்தியோகத்துல மேன்மை உண்டாகும். உடன் பிறந்தவர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் மனதில் ஒரு சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோட இருங்க. இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செயல்பாடு இருக்கட்டும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை. அதே மாதிரி அமைதியா உங்க செயல்பாடு இருந்தால் நிச்சயமாக மதிப்பு கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் அதையெல்லாம் வெளியில கொண்டு செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அரசு சார்ந்த செயல்பாட்டுல அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் பொறுமை தேவை. இன்னைக்கு
வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 5ஆம் எண் அஸ்த நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்தில் எதிர்பார்த்திருந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை. சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு செயல்படுவார்கள். அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த செயல்பாட்டுல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்கிழக்கு திசையின் 3ஆம் எண் அஸ்த நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட நெருக்கமா இருந்து வந்த சில பேரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடம் மாற்றம் சாதகமாக அமையும். மகிழ்ச்சியை தரும் இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. புதிய இடங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியமும் அதே மாதிரி கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கணும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், தன வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அஸ்த நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் நன்மைகள் சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் ஈடுபாடு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். பொழுதுபோக்கு செயல்பாட்டுல சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். தன வரவுகள்ல இருந்து வந்த இழுபறி எல்லாம் விலகும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலம் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அஸ்த நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உறவுகள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு அதுல இருந்து வந்த சில இழுபறிகள் தடைகள் இதெல்லாம் விலகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சில நுணுக்கங்களை வெளிப்படுத்துங்க, அதற்கு ஏற்றாற்போல் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி சில பேர் சொந்த ஊர் பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். இன்றைய நாள் போட்டி இருந்தால்தான் ஜெயிப்பது நிச்சயம். சோதனை தான் சாதனையாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அஸ்த நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்தி. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்கார தடைகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனசுல தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துல நல்ல ஒரு ஞாபக சக்தி ஏற்றம் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். தன வரவு சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தொலைதூர ஒரு செய்தி
தொலைபேசி வாயிலாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு மேம்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும், தனவரவு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு 9ஆம் நட்சத்திரம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். வரவு 10 ரூபாய் இருந்தா செலவு 20 ரூபாவா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கு. கவனமா இருங்க. சுப செலவா மாத்திக்குங்க. வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. உங்க கூட இருந்தவர்கள், அதாவது சில பேர் நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு பாத்துக்கோங்க. உங்களோட இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கமிஷன் தொடர்பான ஒரு வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். பழக்க வழக்கில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தன வரவுல நெருக்கடி ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிசய வடதிசை 1ஆம் நட்சத்திரம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூராடம் நட்சத்திரங்கள் லாபம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சில வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமா கிடைக்கும். அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உங்கள் திறமைக்கான பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகள் மூலம் சோர்வு ஏற்படும். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உறுதி நிறைந்த நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை 9ஆம் நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்று. கடன் செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள். அதே மாதிரி இந்த சில பேர் பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கி இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இழுபறியா இருந்து வந்த சில தன வரவுகள் அதுல சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இல்லை. அது தசாபுத்தியை பொறுத்துதான். அதனால இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். பார்த்துக்கோங்க. அதிசய தெற்கு திசை 2ஆம் நட்சத்திரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். சதயம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரம் வரவுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். வேலை சம்பந்தமான ரகசியங்களை பகிராமல் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வேலைகளை அதுல இருக்கின்ற ரகசியம். சில பேரு ஒரு சில வேலையெல்லாம் செய்வாங்க, எல்லாத்தையும் உளறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. உறவினர்களோட மனவிட்டு பேசுவதுமோ ஒரு தெளிவு கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்திக்கான முயற்சி இன்னைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும். இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள், லாபம் நிறைந்த நாள், ஆக்கப்பூர்வமான ஒரு நாள். அதிசய வடக்கு திசை 5ஆம் நட்சத்திரம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அபிவிருத்தியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.